இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ப்ளவுஸுக்கானது. கஸ்டமர் வந்து ப்ரீ ஒர்க் பண்ண ஒரு ஆரி ப்ளவுஸ் மெட்டீரியல் அனுப்பியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி என்னோடய கஸ்டமர்ன்றதுனால அவங்க பேட்டர்ன் என்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு எப்படி இதில் வந்து நம்ம மார்க் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆரி ஒர்க் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதில் எப்படி நம்ம மார்க் பண்ணி பண்ணுறோன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த நெக்கோடைய இதில் வந்து ஃபோல்ட் பண்ணி சென்டரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, சென்டரை மார்க் பண்ணிங்க அப்படின்னா, பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைடும் ஈக்குவலாக வந்துடும். கீழே இருக்கிற டிசைனை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா அது வந்து அவ்வளோவா ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம மடித்து தைக்கும் போது அதை பார்த்துக்கலாம். அதை எங்கே நோட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்லீவில் தான் நோட் பண்ணுற மாதிரி வரும். நான் வச்சுருக்க பேட்டர்ன் வந்து ஹாஃபில் தான் வச்சுருப்பேன். அதை வந்து ரஃப்பாக வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஃபுல் இதுக்கும் போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக. அதனால அதை வந்து பேட்டர்ன் ஷீட்லேருந்து ஒரு ரஃப் பேப்பருக்கு மாற்றிட்டு பேக் வந்து இந்த ப்ளவுஸோட பேக் இதில் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பேட்டர்னில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா அலவன்ஸும் சேர்த்து தான் இருக்குது. இது ஃபைனல் அவுட்புட்டோடைய இது. ஸோ நான் எந்த இதுவும் எக்ஸ்ட்ரா இதில் கொடுக்க தேவையில்லை. ஸோ அப்படியே நான் டேரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம். இப்போ வந்து நான் ஸ்லீவ் இங்கே மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவோட எட்ஜில் வந்து ஃபோல்டை கண்டுபிடிக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதுலேருந்து கோடு போட்டுட்டு ஸ்லீவ் பேட்டர்னை வச்சு இப்போ நான் அதில் டிராஃப்ட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் இதில் ஸ்லீவில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த ரைட் சைடு நீங்கள் இப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து திருப்பி போட்டு மார்க் பண்ணணும். அப்போ தான் ரைட் லெஃப்ட் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி திருப்ப வேண்டியது தான். இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன். தேங்க்யூ.